வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் பவுலை பார்த்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை என்று ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்றால், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என்னுடைய ஜனங்களோடு கூட நான் இருக்கிறேன், உனக்கு விரோதமாய் ஒருவனும் கை போட முடியாது. அநேக ஜனங்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய சத்ருவானவன் பல நபர்களை எழுப்புவான். குடும்பத்தில் இருந்து எழுப்புவான், பிள்ளைகள் மூலம் எழுப்புவான், புருஷன் மூலம் எழுப்புவான், மனைவி மூலம் எழுப்புவான், நண்பர்கள் மூலம் எழுப்புவான். இப்படி ஏதாயிலும் ஒரு வழியின் மூலமாய் அந்த குடும்பத்தை பிரித்து விட வேண்டும், அந்த குடும்பத்தில் சத்ருவின் ஆதிக்கம் நிலை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் பல வழிகளை தெரிவு செய்வான். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்.